ஹாய், நான் ஜாஃபர் பேசுகிறேன். இன்ஸ்பயர் ஹோம் இன்டீரியர் நம்ம கடை பேர். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போத்தனூரில் இருக்குது. நம்ம பொள்ளாச்சியில் ஒரு சைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனில் இருக்கோம். கிச்சனில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் யூபிவிசி மெட்டீரியலில். இது வந்து வாஷ் பேஷனுக்கு கீழே அவுட்ரு டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ராலி. இது வந்து கட்லரி, ஸ்பூனு ஐட்டம்ஸில் வச்சுக்கிறது. பிளேட் வைக்கிறது ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஆயில் புல் அவுட்டு. பேலன்ஸ் எல்லாரும் நம்ம அவுட்ரு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு, வெஜிடபிள்ஸ் போட்டு. இது வந்து வாஷ் பேஷனுக்கு கீழே தனியாக ஒன்று சொல்லி தனியாக ஒன்று ஒரு எல் டைப்பில் பண்ணி டோர் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஃபுல்லாக லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது கிச்சன் பாக்ஸ். இது வந்து சிம்னி ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து டைனிங் ஏரியா. இங்கே ஒரு பாக்ஸ் வரணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பாக்ஸ் டைப் பண்ணி அவுட்ரு டோர் க்ளோஸ் மட்டும் பண்ணி. பெட்ரூமில் இருக்கோம். பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்ரு வார்ட்ரோப் வந்து எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை பாக்ஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உள்ள லாக்கர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. லாக்கர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பேக் சீட்டோடவும் பண்ணலாம். பேக் சீட் அவங்க கஸ்டமர் கேட்காதனால பேக் சீட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வரும். பேக் சீட் இல்லாமல் பண்ணோம்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீக்ரெட் லாக்கர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். மேலே துணி வச்சிட்டிங்களாலும் எதுவுமே தெரியாது உங்களுக்கு உள்ளே இருக்குது லாக்கர் இருக்குங்க. இங்கே வந்து டேபிள், ரைட்டிங் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரா போட்டு கீழே ஒரு சிங்கிள் டோர் போட்டுருக்கோம். மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கவரிங் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னொரு பெட்ரூம்குள்ளே இருக்கோம். இங்கேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி லாஃப்ட்டு ப்ளஸ் வார்ட்ரோப் வந்து பாக்ஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் சேம் அதே மாதிரி உள்ள ஒரு லாக்கர் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளேட்டு கொடுத்தோம். நம்ம பெட்டு போட்டு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம். இதுலேயே அதே மாதிரி பேக் சீட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால பேக் சீட் கொடுக்கல. இது வந்து பூஜா. இதே நம்ம ஃபுல்லாக தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோம். இதில் டோர் போட்டு சென்டரில் வந்து படையில் வைக்கிற மாதிரி ட்ரே கேட்டிருந்தாங்க. சென்டரில் படையில் வைக்கிற மாதிரி ட்ரே போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே ஒரு டபுள் டாய்லெட். இப்போ நம்ம ஹாலில் இருக்கோம். ஹாலில் வந்து கிச்சன் போகிற சைடில் ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக லைட் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்து லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா டிவி யூனிட்டு ஒரு 12 அடிக்கு ஃபுல்லாகவே நம்ம டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஓப்பன் பாக்ஸ் டிவி யூனிட்டு. ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே லைட்டு போட்டு பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சி சைட் ஃபினிஷ் பண்ணது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோஸு. நம்ம கஸ்டமர் கூட இருக்காங்க. நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சு சொன்ன டைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுடலாம். எப்படி இருந்துச்சு மேடம்? ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. சூப்பராக இருக்குது. சொன்ன டைமுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சொன்ன டைமோட கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி புண்ணியர்ஜினா வச்சுருந்த டைமில் எல்லாருமே வீட்டுக்கு வந்தவங்கலாம் சூப்பராக இருக்குது, இன்டீரியர் யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டாங்க. சூப்பருங்க, நல்லா நீட்டாக இருக்குது.